இப்போது வாரத்தில் 5 நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலைக்காக என்ன பண்ணுறோம், 5 நாளோ 6 நாளோ என்ன பண்ணுறோம், வேலைன்னு சொல்லி பயந்து யாரோ ஒருத்தருக்கு, ஒரு மேனேஜர் அல்லது முதலாளி அல்லது முதலாளியே பயந்து தான் போவார். ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாச்சுன்னா அப்புறம் அவர் பயந்து தான் ஆகணும். பிறருக்காக யாரோ ஒருத்தருக்காக பயந்து, ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, அவர் கடைன்னா அவர் முதலாளி தான். அப்போ அந்த கடையை திறக்கணும். அப்போ தான் வாடிக்கையாளர்களுக்கு பயப்படுவார் அவர். அந்த கடையை கரெக்டாக திறக்கணும், ஒரு காலைல 8 மணிக்கே திறக்கணும். அப்போ தான் பயந்துட்டு அப்போ அவர் முதலாளி தானே, அவர் ஏன் மற்றவங்களுக்கு பயப்படணும், அவர் யாருக்கு பயப்படுவார்னா வாடிக்கையாளருக்கு பயப்படுவார். அந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நீ நினச்ச நேரத்துக்கு அந்த கடையை திறந்தேன்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு அந்த கடை மேலே ஒரு அவப்பெயர் வந்துடும். அதுக்கு பயந்துக்கிட்டு, வாடிக்கையாளர் என்கிற அந்த பிறருக்கு பயந்துக்கிட்டு அந்த முதலாளி இந்த கடையை திறப்பார், ஒரு நிறுவனத்தை. அப்போ யாருக்கோ பயந்துக்கிட்டு தான் நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒரு 6 நாள் நம்ம நேரத்தை செலவிடுறோம். பயந்து காலையில் எழுந்திரிச்சி குளித்து ஓடி அந்த வேலை செய்கிறக்காக ஓடுறோம், பதட்டப்பட்டு ஓடுறோம். அப்போ மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டே நம்ம ஒரு 6 நாள் வாழ்கிறோம்ல. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்மளை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கணும். சனி ஞாயிறு ஒரு 5 நாள் தான், நம்ம 2 நாள் லீவ் விடணும். இங்கே வீணாக போன இந்தியாவில் 6 நாள் 7 நாள் கூட வேலை வாங்குவானுங்க லூசு பசங்க. அதனால் என்ன 5 நாள் தான் வேலை வாங்கணும், 5 நாள் தான் வேலை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்காக பயந்து செய்கிற வேலை. தொழிலுங்கிறது இந்த இயந்திர அறிவியல் நம்ம மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு வேலைக்கு போகணும். முதலாளி திட்டுவார், மேனேஜர் திட்டுவார், மேலதிகாரி திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது வாடிக்கையாளர்கள் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் அப்படியே மற்றவங்களுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5-6 வாரத்தில் 6 நாட்கள் கஷ்டப்பட்டு, 6 நாட்களோ 5 நாட்களோ கஷ்டப்பட்டு ஓடுறோம். காலையில் எந்திக்கிறோம், குளிக்கிறோம், பதட்டப்படுறோம், பிறருக்கு பயந்தே வாழ்கிறோம். நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, பிறருக்கு பயந்து நம்மகிட்ட ஒரு கோழைத்தனம் வந்துடும். அதனால் ஒரு சனி நேரம் வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்னா, முற்றிலும் ஒரு முரணான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது சனி நேரம் 7 நாளும் நீங்கள் உங்கள் வேலையில் இருக்காமல், ஒரு சனி நேரம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்க்கைக்கு ஒரு முரணான வாழ்க்கை. எப்படி வாழணும், காலையில் எழுந்துக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் காலையில் எழுந்திரிச்சிட்டு கூட நல்ல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கூட திரும்ப ஒரு 7 மணிக்கு நீங்கள் படுத்து தூங்கணும். பகலில் நல்லா படுத்து தூங்கணும். சனி ஞாயிறு நல்லா, அதே நேரத்தில் நம்ம கடமைகள்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் செஞ்சுக்கணும். கடமையை விட்டுறக்கூடாது. ஒரு லட்சியவாதியாக இருந்தால் நமக்கு தினசரி கடமைகள் இருக்கும், அதை செய்யணுமே தவிர அதுக்காக எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதீங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும். சனி ஞாயிறு மட்டும் வேறு மாதிரி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் முற்றிலும் வேறு மாதிரி இருக்கணும், வேறு மாதிரி ஜாலியாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கடமைகள்லாம் எதாவது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு மீதம் உள்ள நேரம் நல்லா பகலில் படுத்து தூங்குறது, ஆடி பாடுறது, விளையாடுறது, ஓடுறது, அப்படி ஒரு மாதிரி சனி ஞாயிறுங்கிறது வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கணும். ஒரு 5 நாள் தான் நம்ம மற்றவங்களுக்காக வாழ்கிறோம், புரியுதுங்களா, மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். அதே நேரத்தில் சனி ஞாயிறு வந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பயப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம், நல்லா படுத்து தூங்கலாம். அதே நேரத்தில் காலையில் எந்திரிச்சிட்டு அப்புறமா படுத்து தூங்கலாம், காலையில் எழுந்திரிச்சிட்டு படுத்து தூங்கலாம். அது எப்படின்னு தெரில, அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் கொஞ்சம் அதுலேருந்து காலையில் கண்டிப்பாக இல்லை. சனி ஞாயிறு 7 நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பது எல்லாருக்கும் பொதுவானது அப்படியா, இல்லை எல்லா நாளுக்கும் பொதுவானதா, இல்லை சனி ஞாயிறு மட்டும் அதுக்கும் லீவ் விட்டுறலாமா அப்படின்னு நான் கொஞ்சம் முடிவு பண்ணணும். நானே வாழ்ந்து பார்க்கணும், எனக்கு சற்று கொடுப்பேன். அதனால் ஆனால் சனி ஞாயிறு உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். மற்ற 5 நாள் நம்ம பயந்து வாழ்கிறோம், மற்றவங்களுக்கு பயந்து வேலைக்கு ஓடுறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறோம், பெற்றோர்களுக்கு பயந்து, ஆசிரியர்கள் பயந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, ஆஃபீஸுக்கு போவாங்க, தொழிற்சாலைக்கு கிளம்புவாங்க. ஆனால் சனி ஞாயிறு விடுமுறைன்னு வந்துட்டா, விடுமுறைன்னா மக்களுக்கு கொண்டாட்டம். மற்றவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்ம விருப்பத்துக்கு வாழலாம், நம்ம விருப்பத்துக்கு கிளம்பி போகலாம் வேலைக்கு அப்படிங்கிற அந்த இதுதான் இந்த விடுமுறைனாலே மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. ஒரு மன அழுத்தம் வந்துடும். 5 நாளும் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மற்றவங்களுக்கு பயந்து ஒரு வேலையை செய்கிறோம். அது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். என்னடா பிறருக்கு பயந்துக்கிட்டு இப்படி வேலை செய்கிறோம். ஒரு ஆடு மாடு ஏதாவது பயப்படுறாங்க, ஆடு மாடு என்பது அவைகளுக்கு தான் அது பயப்படும், அது மற்றவங்களுக்கு பயப்படும். அது மாதிரி இல்லாமல் நாம் மனுஷங்களாக பிறந்துட்டு இந்த மாதிரி யாருக்கெல்லாமோ பயந்துட்டு அடித்து புரண்டு ஓடுறது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம சனி ஞாயிறு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு மாதிரி முற்றிலும் முரணான ஒரு வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். சனி ஞாயிறு வாழ்க்கைங்கிறது ஜாலியாக இருக்கணும், ஒரு மாதிரி வித்தியாசம். நமக்காக வாழ்கிற அந்த சனி ஞாயிறு வாழ்க்கை இருக்குல்ல, அதை நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அப்படி நல்ல பகலில் கண்டிப்பாக தூங்கணும். கண்டிப்பாக சனி ஞாயிறு என்ஜாய்மெண்ட்டில், சனி ஞாயிறு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் என்ன பண்ணணும், சனி ஞாயிறு கண்டிப்பாக என்ன பண்ணணும், பகலில் ஒரு 2-3 மணி நேரமாக தூங்கணும்.
ஏன்னா வேலைக்கு போகிறோம், மற்ற நாள் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா வேலைக்கு போகிறோம், அங்கெல்லாம் தூங்க விட மாட்டாங்க. தூங்க விடுவாங்களா? தூங்கவே விட மாட்டாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா இது மனித பிறவியாக பிறந்துக்கிட்டு தூங்க கூட பயந்துக்கிட்டு என்னடா வாழ்க்கை இது சி அப்படின்னு தோணுதில்ல. அப்போ அந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அந்த கோபத்தை, அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணோம், மன அழுத்தத்தை, இயலாமை எல்லாத்தையும் நம்ம சனி நேர் சரி பண்ணிடணும். சனி நேர் நல்லா வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடி பாடி குழந்தைகளோட, குடும்பத்தோட, உறவினர்களோட இப்படி திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாத்தையும் சனி நேரில் வாழ்ந்துடணும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு இயற்கையான மதுபானம் அது கூட இருந்தலாம். ஒரு கல், அப்புறம் திராட்சை, ஒயின், அந்த மாதிரி இயற்கையான அதில் கெமிக்கல் கலந்துடக்கூடாது. அதாவது உடம்புக்கு தீங்கு வர வைக்கக்கூடாது. அதுதான் ஒரு மதுபானத்துக்கான ஒரு எல்லைங்கிறது என்ன தெரியுமா, ஒரு வரையறை. அது உடம்புக்கு அதனால் தீங்கு வரக்கூடாது. அதனால் இப்போ இருக்கிற பியரு, அப்புறம் ஆஃபு, குவார்ட்ரு, பிராண்டி, விஸ்கி எல்லாமே கேடு தான். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அது மாதிரி சிகரெட்டு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. அது மாதிரி உடம்புக்கு நன்மை தருவதாக இருந்தால் அந்த போதையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வார கடைசியில் கல், திராட்சை ஒயின் நீங்கள் தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. மதுபானம் நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம், திராட்சை ஒயின் அப்படி தயாரிக்க முடிஞ்சால் குடிச்சு பாருங்கள்.